இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். யூ வாண்ட் டு மேக்ஸிமைஸ் யுவர் ப்ராஃபிட் பை சூசிங் a single day to buy one stock and choosing a different day in the future to sell the stock. அதாவது நம்ம ஒரு டேயில் வாங்குற ஸ்டாக்கை ஃபியூச்சரில் இன்னொரு டேயில் விற்கணும், ஆனால் அது ப்ராஃபிட்டோட விற்கணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ரிட்டர்ன் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் யூ கேன் அச்சீவ் ஃப்ரம் திஸ் டிரான்சாக்ஷன் இஃப் யூ கேனாட் அச்சீவ் எனி ப்ராஃபிட் ரிட்டர்ன் 0. அதாவது இப்போ ஒரு 5 days இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இன்றைக்கி வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்யூச்சரில் ஒரு நெக்ஸ்ட்டு 4 daysல வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாகுது அப்படின்னா அந்த 4 daysல எது பெஸ்ட்டு ப்ராஃபிட் தர டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி, அதாவது அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுத்து நீங்கள் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை அந்த 5 daysல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே பார்க்க முடியல அப்படின்னா அது எப்படி, அந்த சுச்சுவேஷன் எப்படி வரும்? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் டேயில் வந்து ஒரு 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5th டேயில் போக போக என்ன ஆகுதுன்னா டெய்லி 10 rupees கம்மியாகி ஒரு 60 or 50 அந்த கடைசி வரும்போது நீங்கள் எந்த டேட்லையுமே வாங்கவும் முடியாது, எந்த டேட்லையுமே விற்கவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து லாஸில் தான் இருக்கும், சரியா. அந்த டிக்ரீசிங் ஆர்டரில் போகும்போது உங்களுக்கு லாஸில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் 0 ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் டே வந்து 7, செகண்ட் டே 1, அதாவது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ டோட்டலி 6 days. இப்போ வந்து அவுட்புட் வந்து 5 கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. என்னென்னா டே 2ல் வந்து ப்ரைஸ் 1 இருக்குது. நம்ம 5th டேயில் வந்து நீங்கள் 6 ரூபாய்க்கு விற்கும் போது உங்களுக்கு 5 ரூபா லாபம் வரும். ஏன்னா 6 - 1 5, அப்போ நம்ம 1 ரூபா போட்டு வாங்கியிருக்கோம். 6 ரூபாய்க்கு விற்கும் போது நமக்கு 5 ரூபா லாபம் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல டிக்ரீசிங் ஆர்டர் எக்ஸாம்பிள் 2ல். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே 7 இருக்குது, அப்படி போக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. கடைசி நாள் 1 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இது நம்ம வாங்கவும் முடியாது, அதாவது வாங்கலாம் பட் ப்ராஃபிட்டுக்கு விற்க முடியாது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 2, ஓகேவா. இங்கே வந்து சம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மினிமம் வேல்யூ நம்ம எதுவும் கண்டுபிடிக்கணும். மினிமம் வேல்யூனா எப்போ எந்த டேட்டில் வந்து நம்ம கம்மியான விலையில் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் எந்தனை கம்மியாக வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் டேட்ஸில் எந்த டேட்டில் அதிகமாக விற்றுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள், அதாவது அதிக விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து மினிமம் வேல்யூ வரைக்கும் கண்டுபிடிக்கணும். மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க ஃப்யூச்சர் டேட்ஸில் அதை விட எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ நம்ம இதை ஒரு கம்பைலரில் போட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமா. ஸோ ப்ரைஸஸில் போட்டுட்டு ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு மினிமம் வேல்யூ எடுக்கணும். அதாவது ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூலாம் சேவ் பண்ணணும்ல, அதுக்கும் ப்ராஃபிட் வர ப்ராஃபிட்டை சேவ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வேல்யூ, அதுக்கு ஒரு இது, ப்ராஃபிட்க்கு அதுக்கு ஒரு இது, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டேலேருந்தே தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேலேருந்து போகிறனால மினிமம் வேல்யூ என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஃபஸ்ட் டேவோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டேவோட வேல்யூ எடுக்கலாம். ஸோ ப்ரைஸஸ் ஆஃப் 0, ஃபஸ்ட் டேவோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன், அதுலேருந்து நான் செக் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படியுமே நம்ம டே பை டே தானே செக் பண்ணணும், அதனால் ஒவ்வொரு வேல்யூவை தான் இண்டெக்ஸிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ ஃபார் ஆஃப் ப்ரைஸ் இன் ப்ரைஸஸ், அதாவது ஒவ்வொரு ப்ரைஸாக, அதாவது 7 1 5 3 அப்படின்னு சொல்லி இந்த ஃபார் லூப்பில் அந்த ப்ரைஸுங்கிற வேல்யூ வந்து, ப்ரைஸுங்கிற வேரியபிள் வந்து இந்த வேல்யூஸை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ரைஸ் வந்து மினிமம் வேல்யூவோட கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா கம்மியாக இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோன்னா, மினிமம் வேல்யூவோட அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கா, ஓகேங்களா. ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், மினிமம் வேல்யூ மாற்றிட்டு நம்ம அதை வந்து அந்த மினிமம் வேல்யூவில் வந்து கம்மியாக இருக்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரலாம், ஓகே. ஸோ இப்போ இந்த மினிமம் வேல்யூவில் அந்த ப்ரைஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து மினிமம் வேல்யூ இல்லை, ஓகேங்களா. அடுத்த ப்ரைஸ் வந்து, அதாவது இப்போ நீங்கள் 7 வந்து இதில் இருக்குமா, அந்த மினிமம் வேல்யூ இருக்குமா, நெக்ஸ்ட் வந்து இந்த 1 செக் பண்ணுறீங்க. 1 செக் பண்ணும்போது என்ன ஆகும், செக் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி மினிமம் வேல்யூவில் 1 வந்து உட்காந்துரும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு 5 இட்ரேட் ஆகுமா, இப்போ 5 இட்ரேட் ஆகும்போது மினிமம் வேல்யூ இதுவும் செக் பண்ணுமா, செக் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து இது ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, எல்இஃப்ல ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அந்த ஃப்யூச்சர் டேட்டையும் இந்த மினிமம் வேல்யூ, நம்மக்கிட்ட இருக்க மினிமம் வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருமா. ஸோ ஃப்யூச்சர் டேட்டில் இருக்கிறது நீங்கள் எப்படி, அதாவது ஃப்யூச்சர் டேட்னா இப்போ அந்த இட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸு என்னென்னா, இப்போ இந்த
இட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸையும் நம்மக்கிட்ட இருக்க மினிமம் வேல்யூவையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராஃபிட் ஸ்டோர் பண்ணிக்கணும், அந்த ப்ராஃபிட்டை விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சர் டேட்ஸ் போக போக இப்போ இருக்கிற ப்ராஃபிட்டை விட அதிகமாக இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஓகேவா? அப்போ வந்து ப்ராஃபிட்டை விட இந்த வேல்யூஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் இந்த இருக்க ப்ரைஸையும் மினிமம் வேல்யூவை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த எல்இஃப்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோமா, 5ங்கிற இட்ரேஷன் இருக்கா. இப்போ 5 - 1ங்கிறது 4. ஓகேங்களா? இந்த 4ங்கிறது என்ன ஆகுனா இந்த இடத்துல 4ன்னு சொல்லி வரும். ப்ராஃபிட் நமக்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட 0 ப்ராஃபிட் தான் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு ஒரு 4ங்கிற ப்ராஃபிட் வரும், 4 rupees ப்ராஃபிட் வரும் தேர்ட் டேல. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ராஃபிட்டில் 4 rupees அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் என்ன ஆகுனா 3க்கு போகும். 3 வந்து என்ன ஆகும், மறுபடியும் இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் தான் மினிமம் வேல்யூவோட இப்போ இருக்கிற அந்த 3 வந்து கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணும். ஆனால் மினிமம் வேல்யூ கிட்ட நமக்கு 1 இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்போ 3ங்கும் போது இது ஃபெயில் ஆகிடும். மறுபடியும் எல்இஃப் வரும். எல்இஃப்ல என்ன ஆகும்னா 3யும் 1ம் மைனஸ் ஆகும். அதாவது மினிமம் வேல்யூ 1 தான் இருக்குது, 3யும் 1ம் மைனஸ் ஆகும், நமக்கு 2 இருக்கும். பட் ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. ஸோ இது வந்து இதாகாது. ஸோ நெக்ஸ்ட் 6 போவோம். 6ம் மினிமம் வேல்யூ 1 கம்பேர் பண்ணோம், இஃப் ஃபெயில் ஆகும். நெக்ஸ்ட் எல்இஃப் வரும். அடுத்து என்ன பண்ணோம், 6ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணோம், நம்ம ப்ராஃபிட் 5 வரும். அதாவது இந்த இடத்துல 5ன்னு இருக்கும், நமக்கு ஏற்கனவே இருக்க ப்ராஃபிட் 4ன்னு இருக்கும். ஸோ இது வந்து அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராஃபிட்டுங்கிற வேரியபிளில் இந்த வேல்யூவை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் எலமெண்ட் செக் பண்ணோம், மறுபடியும் மினிமம் வேல்யூ ஃபெயில் ஆகும். மறுபடியும் இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க ப்ராஃபிட் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா 4 - 1 3 தான் வரும். நமக்கு ஏற்கனவே 5 rupees ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ நம்ம இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு 5ங்கிறது பார்த்தீங்களா வருதா. ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஸோ இந்த இதை நாம் எப்போ போல் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் இன்டென்டேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம், அதாவது ப்ராஃபிட்டுங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 693 ms. இது அப்பப்போ அப்படி தான் வரும். நீங்கள் எகைன் ரன் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு சில டைம் உங்களுக்கு 40-50 msலேயே வரும். பட் உங்களுக்கு வந்து இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஓகேங்களா?